ஹாய் எவ்ரிவான். ஆப்ரஹாம் மன்னனின் யானை படைகளை எவ்வாறு சிறிய பறவைகளான அபாபில் பறவைகள் ஊடாக அழிக்கப்பட்டதோ அதனை ஞாபகப்படுத்தும் வண்ணம் இன்று தென்கொரியாவில் இடம்பெற்ற விமான விபத்து அமைந்துள்ளது. பறவை ஒன்றின் ஊடாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நவீனங்கள் வளர்ந்துள்ள காலத்திலும் விண்ணை உலகம் தொட்டுள்ள காலத்திலும் இன்று வரைக்கும் இந்த விமான விபத்துக்களுக்கும் பறவைகளின் மோதல்களுக்கும் தீர்வுகள் எட்டப்படாமலே இருக்கின்றது. 176 பேரின் உயிர்களை சிறிய பறவை பறித்துள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த வருடத்தின் மிக பெரும் அனர்த்தமாக அசர்பைஜானிலிருந்து பயணித்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருந்தது. அதை மிஞ்சும் அளவிற்கு அதைவிட கொடூரமான முறையில் மீண்டும் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து தென்கொரியா நோக்கி சென்ற விமானம் விபத்திற்குள்ளான நிலையிலே 176 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 ஊழியர்கள் உட்பட 181 பேருடன் பயணித்த விமானமே இவ்வாறு விபத்திற்குள்ளாகி இருந்தது. அதிலே 2 ஊழியர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஏனைய 3 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. விமானத்தின் லேண்டிங் கியர் என்று கூறப்படும் டயர்கள் கீழே இறக்க முடியாத நிலையிலே, முன்பகுதியில் காணப்பட்ட டயர்கள் கீழே இறக்க முடியாத நிலையிலே இந்த விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மோசமான வானிலை காரணமாக அல்லது பறவை மோதல் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது அதிக அளவிலே இந்த பறவை மோதல் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகின்றது. என்றாலும் இதுவரைக்கும் இது முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணைகளின் பின்னரே இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. என்றாலும் விமானத்தின் முன்பகுதியில் இருக்கும் டயர்கள் கீழே இறக்க முடியாத நிலையிலே இந்த விமானம் சுவருடன் மோதிய நிலையில் வெடித்து சிதறப்பட்ட நிலையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. விமானத்தின் முன் டயர்களை கீழே இறக்க முடியாத அளவிலே பறவைகள் மோதி அந்த பகுதி இறுக்கமான நிலையில் காணப்பட்டதன் காரணத்தினாலே டயர்களை இறக்க முடியாத நிலையில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. மிக பெரும் வரலாற்று சம்பவமாக ஆப்ரஹாம் மன்னனின் யானை படைகளை மிகச் சிறிய பறவையான 50 கிராம்களை கொண்ட அபாபில் பறவைகள் ஊடாக அழிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அந்த வரலாற்று சம்பவங்களை ஞாபகப்படுத்தும் வண்ணமே இந்த சம்பவங்களும் இடம்பெறுகின்றது. எவ்வளவு நவீனங்கள் வளர்ந்தாலும், விண்ணை தொடும் அளவு நவீனங்கள் வளர்ந்தாலும், ஏவுகணைகள் அனுப்பப்பட்டாலும் இன்று வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படாத நவீனமாகவே காணப்படுகின்றது. விமானங்கள் விபத்தினூடாக வெடித்து சிதறுவதற்கு இதுவரைக்கும் தீர்வுகள் கிடையாது. விமானங்களில் இந்த சிறிய பறவைகள் மோதி விபத்திற்குள்ளாகுவதற்கு கூட தீர்வுகள் எட்டப்படாத நிலையே இன்று வரைக்கும் காணப்படுகின்றது. இவ்வாறு ஆழ்கடலிலே ஏற்படும் பிரச்சினைகள், பாலைவன பிரதேசத்திலே ஏற்படும் பிரச்சினைகள், பறந்து விரிந்த காடுகளிலே ஏற்படும் பிரச்சினைகள் என பல பிரச்சினைகளுக்கும் இந்த நவீன காலங்களில் கூட முடிவுகள் எட்டப்படாத, தீர்வுகள் எட்டப்படாத நிலையே காணப்படுகின்றது. அந்த நிலையிலே தொடர்கதையாக இந்த விமான விபத்துகளும் ஏற்படுகின்றது. அவ்வாறான விமான விபத்தாகவே இந்த வருடத்தின் மிகப்பெரிய அழிவாக இந்த விமான விபத்து சம்பவம் பதிவாகி இருந்தது. சில நாட்களுக்கு முன்னர் அசர்பைஜானிலே விமான விபத்து ஏற்பட்டிருந்தாலும் அந்த விமான விபத்து தவறுதலாக ரஷ்யாவின் தாக்குதல் காரணமாகவே இந்த விமான விபத்து சம்பவித்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியிருந்தார். என்றாலும் தற்பொழுது வடகொரியாவில் இடம்பெற்றுள்ள இந்த விமான விபத்திற்கான காரணம் இதுவரைக்கும் 100% உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் பறவை மோதல் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. என்றாலும் ஒரு பக்கம் இது தாக்குதல் சம்பவங்களாக இருக்கலாமா என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தி இருந்தது. என்றாலும் இதுவரைக்கும் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இவ்வாறான நவீனங்கள் வளர்ந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எப்போது எட்டப்படும் என்ற கேள்வியே தொடர் கதையாக காணப்படுகின்றது. என்றாலும் இந்த வருடத்தின் மிக சோகமான சம்பவமாக, மிக பெரும் உயிரிழப்பாக இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.